பழைய சோறுல முறுமுறு போண்டாவும் தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி தாங்க செய்ய போறோம். ஒரே காணொலியில் ரெண்டு செய்யணும். ஆமாங்க. நல்லா நம்ம சொன்ன மாதிரியே மேலே முறுமுறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் அந்த பச்சை மிளகாய் மல்லியோட மனம் வெங்காயம் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான ஃபீலாக இருக்குங்க. சுறுசுறுப்பாக சூப்பராக இருக்குண்ணா. தேங்காய் சட்னிக்கு ஒரு தாலி போட்டாங்க பார்த்தியா, அதனோட மனம் சூப்பராக இருக்குது. இன்னைக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸுங்கள்லாம் கடைகள்லேருந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. நம்ம வீட்டில் அது கிடைக்காது, எந்த கடையில் தேடினாலும் கிடைக்காது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி எடுத்துருக்கோம். ஏன் மாதிரியே வச்சுருவாங்களா? கிடைக்காது, அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் ஒரு கப்பு சோறு மிஞ்சிடுச்சா அதை என்ன பண்ணுவோம், கஞ்சா குடிப்போம். அது ஒரு சிலர் நம்மளுடைய பழைய சோறு குலோப் ஜாமுன் செய்கிறாங்க, இப்போவும் செய்கிறாங்க. நம்மளே செஞ்சிருக்கோம் கஞ்சி பத்தியா. செண்டாயினோட சேர்றது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம பழைய சோறில் குலோப் ஜாம் பண்ணியிருப்போம், சப்பாத்தி பண்ணியிருப்போம், ஏன் வடையே பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சோறு வச்சு ஒரு முறுன்னு போண்டாங்க. நம்ம கடைங்கெல்லாம் போய் போண்டா வாங்கினோன்னு வைங்களேன், என்ன கப்போம் அடுத்து டீ. போண்டா வாங்கினா போண்டா சாப்பிட்றோடனே அடுத்து பலகாரம் சாப்பிட்றோடனே டீ தான் கேட்பாங்க. போண்டா வாங்கினோம்னா கண்டிப்பாக சட்னி கேட்போம். போண்டாக்கா? ஆமாம், மெதுவடை மசாலா வடை தானே சட்னி கேட்பீங்க? எல்லாத்துக்குமே சட்னி தாங்க. போண்டா வடை எல்லாத்துக்கும் சட்னி தான் மெயின். அதான் இப்போ ஒரு சில கடைகளில் காலையில் வைக்கிற சுண்டலை மிக்ஸ் பண்ணி போட்டு குருமான்னு வச்சு வேற கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறுமுறு போண்டாவுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி செய்வாங்க. தேங்காய் இடம் இல்லை, அதனால தேங்காய் இல்லாமல் போய் தேங்காய் எடுத்துனோடா. ரெண்டு தேங்காய் இருக்கு, அது எடுத்து மண்டியில் ஓட்ட அதெல்லாம் காய வச்சு. தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி எதுக்குன்னு பார்த்தோம்னா, அடிக்கிற வெயிலில் தேங்காய் சட்னி செஞ்சோம்னா உடனே கெட்டு போயிடும். ஸோ நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காதுங்க. குறைஞ்சது ஒரு 2 to 3 மணி நேரம் நல்லா சூப்பராக இருக்கும். இது சுவை பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். அதோட வண்ணமும் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வண்ணத்துலேயே இருக்கும். ஸோ இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சமையல் தாங்க. பழைய சோறில் முறுமுறு போண்டாவும் தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறோம். ஒரே காணொலியில் ரெண்டு செய்யணும். ஆமாங்க, பழைய கஞ்சி எடுத்துட்டீங்க சார். ஆமாங்க. இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நேற்று சாயங்காலம் நம்ம வடித்தோம், நைட்டு சாப்பிட்டோம். காலையில் நம்ம வழக்கம் போல் கஞ்சிக்கு வைக்கலான்னு தம்பி ஆர்வக்குள்ள சுட சுட சோறாக்கி சூட சோறு வடிச்சிருக்காரு. அந்த பழைய சோறை வீணாக்காம எப்படி அந்த முறுமுறு வடை செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். ஸோ அந்த பழைய சோறை புளிஞ்சி நம்ம எடுத்துக்கப்போம். புளி வேண்டாமா? வேண்டாங்க, இதோட ஒரு சில பொருள்கள்லாம் சேர்ப்போம் இல்லையா, நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். பழைய சோறு முறுமுறு போண்டாவும் தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னிக்கும் தேவையான பொருட்கள் வச்சுருக்கோங்க. ரெண்டுக்குமே தனித்தனியாக வச்சுருக்கோம். ஸோ அதே போல் 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு போட்டி கேள்வி வச்சுருக்காங்களாம், உங்களுக்கு வந்து ஒரு போட்டி வச்சுருக்காங்களாம். இதே போல் தான் சமையலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது இவங்களோட போட்டியாக கேள்வியா ஏதோ கேள்வி கேட்டுட்டோம். கேளுங்க. மற்றவர்கள் வந்து அதிகமா எண்ணெயை பயன்படுத்துவார்கள், ஆனா எண்ணெயை நானே அதிகமாக பயன்படுத்த முடியாது. அது என்ன? விஜயா பேரு தாங்க. பேரு ஒரே இதில் சொல்லிட்டா நீ பதில் சொல்லிட்டு அது ஒத்து மாட்டேன். இது வந்து நான் ஏற்கனவே நிறைய தடவை யோசனை பண்ணேன். அப்படியா? சாரி அக்கா, பேச்சு வாக்கத்தில் பேரை சொல்லிட்டேன், மன்னிச்சிக்கி. ஐயோ, இது வேறையா? பழைய சோறு முறுமுறு போண்டாவுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம். பழைய சோறு, பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, அரிசி மாவு, தூள் உப்பு, போண்டா பொரிக்க சமையல் எண்ணெய்ங்க. அடுத்து பார்க்கக்கூடியது தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னிக்கு. எதுக்காக நாங்கள் இந்த பொருள் தனியாக வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழக்கமாக இந்த இட்லி தோசை பொங்கல் இதுக்கெல்லாம் நீங்கள் சட்னி அரைப்பீங்க இல்லையா, ஸோ இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் தனியாக வச்சுருக்கோம். செக்கெண்ணெய், சுத்தமான எள்ளெண்ணெய், வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், உடைச்ச கடலை, பட்டை மிளகா, உரிச்ச பூண்டை, கடுகு கலப்பை, கருவேப்பிலை, தேங்காய்ங்க. நான் தான் சொல்லிட்டேனே, தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி. அது எப்படி தேங்காய் இல்லாத பொட்டுக்கடலை சட்னி? பொட்டுக்கடலை சட்னி. எதுக்காக திரும்பவும் நான் அந்த தேங்காய் சட்னின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு ஒரு வண்ணமும் அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது சுவையும் தேங்காய் சட்னி சுவை கண்டிப்பாக இருக்கும். பொட்டுக்கடலை சட்னியும் வண்ணமும் அப்படி தான் இருக்கும், வெள்ளையாக தான் இருக்கும். கிடையாது, பொட்டுக்கடலை சட்னி மஞ்சள் இருக்கும், தேங்காய் சட்னி வெள்ளையாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த சட்னிக்கு வந்து பச்சை மிளகாயும் பயன்படுத்தலாம், வரமிளகாயும் பயன்படுத்தலாம். ஸோ நம்ம செய்கிற போண்டாவுக்கு கொஞ்சம் காரத்தன்மைக்காக
வரமிளகாய் வச்சுருக்கோம். ஸோ இதோட வண்ணம் பார்த்திங்கன்னா சிறு சிகப்பு வண்ணமாக இருக்கும். குண்டு ஊசி மிதக்க வச்சிருக்கீங்க. தண்ணியில் குண்டு ஊசியை நான் மிதக்க வச்சு கட்டிருக்கேன். மக்களுக்கு தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நாம் செஞ்சுட்டோம். இப்போ வந்து இதையே நம்ம அக்காட்ட கொடுத்து எப்படி மிதக்க வைக்கிறாங்கன்றது பார்க்குறோம். இப்போ எங்கள் அக்கா வந்து இப்போ தண்ணியில் குண்டு ஊசியை மிதக்க வச்சு எனக்கு காட்டணும். தண்ணி தயாராகிடுச்சுக்கா. இப்போ வந்து குண்டு ஊசி நிறுத்துங்க இதில். அதாவது நிறுத்துதுன்னா இந்த மாதிரி நிறுத்துறது கிடையாது. பட்டையா வச்சுக்கினாலும் ஓகே தான். இந்த தண்ணியிலேருந்து கீழே போகக்கூடாது குண்டு. என்ன பண்ணுறீங்க? விடுங்க. எப்படியும் தண்ணிக்குள்ள விட்டு அது கீழே அமுங்க தானே சரி செய்யும். விட்டு பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என்ன குடியா முழுக்க போகுது, ஊசி தானே முழுக்க போகுது. ஐயோ என்னக்கா குண்டு ஊசி முழுகிடுச்சு. சரி நீங்கள் பண்ணுங்க. நான் ஏற்கனவே பண்ணி நிறைய இல்லை மக்கள் பார்க்கல. மக்கள் தானே மக்கள் காட்டு. நீங்கள் பண்ணது டெலிட் ஆயிடுச்சு. மறுபடியும் பண்ணுங்க. நான் படிக்கும்போது 2ஆவதுல 1ஆவதுல எங்கள் வாத்தியார் எனக்கு நீ சொல்லி அவ்வளோதான் படிச்சேன்னு தெரியும். நிற்க வச்சு காட்டு. உன் படிப்புக்கு போல. நான் உனக்கு நிற்க வச்சு காட்டிடுறேன். அவ்வளோதான். நீ வந்து எடுத்துக்கிட்டா மட்டும் போதும். தம்பி படிச்சது எவ்வளோ தெரியுங்களா? வந்து எடுத்துக்கணுமா? எப்படி நிற்க வச்சு அப்படிலாம் என்ன கேள்வி கேட்கக்கூடாது. உனக்கு வந்து குண்டு ஊசி தண்ணியில் நிற்கும். அதெல்லாம் பேச்சு கிடையாது. நிற்க வச்சு காட்டணும். நான் நிற்க வச்சு காட்டிடுறேன். பண்ணுறப்போ உனக்கு குண்டு ஊசியில் தண்ணி நிற்கும். தண்ணியில் குண்டு ஊசி நிற்கும். அதைத்தான் செய்யன்றோம். என்னண்ணே அதான் நான் செஞ்சு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டினா ஏன் இங்கே வச்சு செய்ய. அப்படிலாம் செய்யலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கூல் அண்ணே நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். நான் அதை ஏத்துக்கவே கண்ணு முன்னாடி மாட்டேன். பண்ணணும். என் கண் முன்னாடியே செஞ்சாதே நான் அதை ஏத்துக்குவேன். இல்லைன்னா நான் தான் சொல்றது ஜெயிச்சேன். ஒரு தோத்து நிமிஷம் போயிட்டேன். கேளு. அப்ப அதாவதுண்ணா அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் ஒரு தேவையில்லை. ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, ஒரு காலேஜ் போகிற பிள்ளைங்க உண்மையிலே இது வந்து அறிவுபூர்வமாக கற்றுக்க வேண்டிய ஒரு இது. அதான் சொல்லி கொடுங்கன்றோம். அதை தான் சொல்லித்தரேன்னா எப்படி நிற்க வச்சுன்றத வந்து நிற்க வச்சுட்டு காட்டிட்டு திரும்ப வந்து அது காமிச்சாச்சுரா. நிக்க வச்சதை காமிச்சாச்சு. காமிச்சாச்சு. நிக்க வச்செல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டாங்க. எப்படி நிக்க வச்சிங்கன்னு காட்டுங்க. அது வந்து எப்படின்னா இப்பயே வேணா கற்றுக்கிட்டேன். அது எத்தனை வருஷமா ஆச்சு திரும்ப இதை நான் கற்றுக்க. ஏய் சொன்னதே செய்ய ஓயாம பில்டப் கொடுக்குறேன். நான் நிக்க வச்ச பாத்தீங்களா? நிக்க வச்சு ஒன்றும் இல்லை, எண்ணெயை தொட்டு அப்படி போட்டு விழுந்துச்சு. ஆனால் தம்பி அதை ஒத்துக்க மாட்டுறாரு. படிக்கிறானே அது என்ன? இது வந்து நான் எதிர்பார்க்காத நீ போட்டது. தம்பி என்ன நினைக்கிறாரோ அதான் உண்மை. தம்பி என்ன செய்யணும்னு செய்யறாரோ அதான் செயல். அடுத்தவங்க மைண்ட்ல வந்து வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டா யோசிச்சு செஞ்சோம்னா ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கலன்னு சொல்லனா. இப்போ நீ உன் மைண்டை வச்சு யோசனை பண்ணி இப்போ நிற்க வச்சா. அக்கா கிட்டே அதை தான் சொல்லி கொடுத்தான். எக்கா நிற்க வச்சு காட்டுங்க. இப்போ அவரா யோசனை பண்ணலையா? எண்ணெயை வச்சு தொட்டு போட்டால் வரும்னு அவரா யோசனை பண்ணத்தான். நான் எதுவுமே சொல்லலை. இல்லை ராஜானன்னு எதுவும் சொல்லலை. சரி இப்போ இந்த நிக்க வச்சாச்சுன்னா இப்போ என்ன? அதைத்தான் சொல்ல வரேன். இல்லை ஆனால் அவர் ஒரு மெத்தட் வச்சிருக்காரு. சரி அப்போ நீ செஞ்சு காமிக்கிறேன். குண்டூசியை தண்ணியில நிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன். தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னிங்க. அதுக்கு நீங்கள் ஒரு 6 பேருக்கு, எங்களுக்கு அளவு தெரியாதுங்க. அதாவது சட்னிக்கு அளவு சொல்கிறேன், எவ்வளோ போண்டா வரும்னு அளவு தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு 6 பேர் வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் எள்ளெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். ஒரு 6 பல் பூண்டுங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும். இந்த சின்ன வெங்காயம் மொத்தம்னா கண்ணாடி பதம் வந்தாலே போதுமானது. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருப்போம். இதுதான் இந்த தேங்காய். இதுதான் தேங்காய். வெங்காயத்தை தேங்காய் நீ என்னன்னா நீ சாப்பிடும்போது நீ சொல்லுவப்பா. அந்த எண்ணெயிலேயே தாளிப்புங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து கலப்பு, ஒரு 3 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிச்சு இறக்கி வச்சுக்க போகிறோம். கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலைங்க. எந்த சத்தமே வரல. டப்பு டப்புன்னு போட்டுறியா? இந்த வெங்காயம் பூண்டுலேயே பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை. காரத்துக்காக வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3 மிளகாய். இதை தனியாக அரைச்சி கொண்டு வரணும். என்ன அரைச்சிக்கிட்டு இருக்கான் போல வாயில். அரையுமா அரையாதானே போட்டு மின்னு பாருண்ணா. இந்த பிள்ளை வச்சுட்டு அரைக்கிறேன். நீ முந்திரி வச்சாதான் எடுப்பாங்கன்னு பார்த்தேன். பாதாம் வச்சு எடுத்து பார்த்தேன். பொட்டுக்கடலை கூட விட மாட்டாரு. ஏதோ பஞ்சத்தில் பொழைச்ச வந்த மாதிரி பேடா. நல்லா தான் 4 வேளை சாப்பிட்றேன். இப்போ 5ங்க. 3 வேலை தானே. நீ 4 வேளை சாப்பிட்றியா? இப்போல்லாம் 5 சாப்பிட்றதுக்கு 5 வேளை. ஏன் தெரியல. அந்த 5வது வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ போடுவார். ஸோ டீக்கு ரஸ்கோ பன்னோ இல்லாமல் இறங்காது. அதுவே ஒரு சாப்பாடு கணக்காக வாங்கி கொடுக்குறவரே அவர் தாங்க. வேற என்ன பண்ணுறதுக்கா? கூடயே இருக்காரு, வாங்கி கொடுக்க மாட்டேன் நான் சொல்ல. வேலை செய்ய மாட்டேறியா? அதான் என்ன பண்ணுறேன். நானாவது பொட்டு கல்யாணம் விடுறேன். இவர் சேலடு போடுறாரு, ஆம்லேட்டு போடுறாரு. இந்தாண்ட ஒருத்தவங்க பெரும் முந்திரியா போடுறாங்க. எல்லாத்தையும் போட்டு போயிடுறீங்களே. சட்னிக்கு ஒரு பக்கம் அரைக்க கொடுத்தாச்சுங்க. ஒரு பக்கம் தாளிப்பு தயாராக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா இந்த பழைய சோறில் எப்படி போண்டா செய்யறது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குலோப் ஜாம் மாதிரியோ வடை மாதிரியோ சப்பாத்திக்கு மாதிரியோ அரைக்கக்கூடாது.
இதை நல்லா உருளைக்கிழங்கு நசுக்கிறது மாதிரி அதை வச்சு நல்லா மசிச்சு தான் எடுக்கணும். எக்காந்து கொண்டும் மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. பழைய சோறு தயாராக இருக்குது, வடிகட்டின பழைய சோறு. ஏற்கனவே பழைய சோத்தில் குலோப்ஜாம் போட்டோம் ஒரு மலை மேலே. எல்லாம் வந்ததுலேருந்து எல்லாம் மலை மேலே வந்து ருசிச்சு போனோம் பசங்கள்லாம். இன்றைக்கி பழைய சோத்தில் வந்து பக்கோடா பண்ணுறோமா? பழைய செய்முறை ஏன் வச்சுருக்கீங்க, இப்போ பக்கோடான்ட்டீங்க? இல்லைண்ணா, இது புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பழக மாட்டேது. சரியா? தேவையான அளவு நசிச்சாச்சுங்க. நம்ம போண்டா பதத்துக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பொடியாக வெட்டின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பொடியாக வெட்டி. மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. உப்பு தூளுங்க கொஞ்சமாக. இது அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து பிரட்டி வச்சுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க மக்களே, பழைய சாதத்தை யாரும் கீழே கொட்டாதீங்க. சாங்கிட்ட கூட வந்து கொடுத்துருங்க. சாங்கண்ணிட்ட கொண்டா எங்கள் மாஸ்டர்கிட்ட கொண்டா கொடுத்தீங்கன்னா இதை விட இன்னும் வேறு ரெசிபி எல்லாம் உங்களுக்கு எடுத்து செஞ்சு போடுவார். பழைய சாதத்தை கொடுத்துட்டு புதுசாக தான் வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக எந்த ஒரு பொருளையுமே வந்து பழசாயிடுச்சேன்னு சொல்லி தூக்கி போட்டுறக்கூடாது. ஸோ அதில் முடிஞ்ச மட்டும் நம்ம ஏதாச்சும் ஒன்று உருவாக்க முயற்சி செய்யணும். ஆமாண்ணே, அது உண்மை தானே. பழைய புடவை வீணாக போச்சுன்னு நினைக்காம அந்த புடவை குழந்தைக்கு தொட்டிலாக போய் சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தாங்க நம்ம நிற்கிறோம். நம்ம சாதாரண நம்ம சிக்கு முடி கூட போட்டுறாதீங்க. 100 கிராம் 50-40 ரூபா விற்கிது. உண்மையாலுமே முடியெல்லாம் வாங்குறானே, இந்த கீழே இந்த சிக்கு முடியெல்லாம் நம்ம தலை செய்யலாம் உதிர முடியெல்லாம் நம்ம வெளியில் எடுத்து தூக்கி போட்டக்கூடாது. 100 கிராம் 40 ரூபா. ஆமாங்க, உண்மைதான். அதனால தான் தம்பிகிட்ட காசு இல்லாத போது இந்த சைடு இவர்கிட்ட இல்லாத போது பாடி கார்டு மண்டையிலேருந்து எடுத்துப்பாரு. அப்படி இல்லைண்ணா, நம்ம முடி கிடையாது. நான் ஒன்லி லேடிஸ் முடி மட்டும்தான். கரெக்டாக சொன்னீங்க. இதாங்க பதம். உருண்டை பிடிச்சோம்னா அப்படியே நிற்கணும். நம்ம இப்படி தான் போண்டா மாதிரி போட போகிறோம். தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி தயாரா? அருமையாக தயாருங்கண்ணா. போதும். இந்த சட்னி பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குங்க? ஸோ தேங்காய் சட்னியில் வரமிளகாய் சேர்த்து அரைச்சா என்ன வண்ணம் வருமோ அந்த வண்ணம் வந்திருக்கும். சுவையும் அப்படி தான் இருக்கும். அந்த சுவைக்காக நம்ம தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே போட்டு வச்சா தாளிப்பு சேர்த்து வச்சுக்கலாங்க. உப்பு சேர்க்குறீங்களா? தாளிப்புங்க. பழைய சோறு முறுமுறு போட்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. சமையல் எண்ணெய். சமையல் எண்ணெய் பழைய சோறு முறுமுறு போண்டாவுக்கு தயாராக இருக்குங்க. இப்போ நம்ம பழைய சோறுலாம் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை சின்ன சின்ன போண்டா மாதிரி போட போகிறோம். அப்படியே திருப்பிக்கிறோங்க. உருட்டி விட்டாலே திரும்பிடும். ஆல்ரெடி பார்த்தோம்னா நம்மளுடைய பழைய சோறு அது ஆல்ரெடி வெந்திருக்கும். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பச்சையாகவே சாப்பிட்லாம். பச்சை மிளகா நம்ம சேர்த்த மல்லி இதெல்லாமே பச்சையாகவே சாப்பிட்லாம். இந்த அரிசி மாவு அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்த உடனே நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துட்டா நம்மளுக்கு சூடான சுவையான பழைய சோறு முறுமுறு போண்டா தயாராகும். பழைய சோறு முறுமுறு போண்டா ஃபஸ்ட்டு செட்டு சூப்பராக தயாராகிடுச்சுங்க. அப்படியே நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த வெங்காயம் கலர் ப்ரௌனாக வந்துச்சுனாலே போதுங்க. அடுத்த செட்டு எடுத்துலாமா? ஆமாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நான் குண்டு ஊசி எப்படி தண்ணியில் மிதக்க வைக்கிறதுன்றது வந்து நான் குழந்தைகளுக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கும் இன்றைக்கி ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். தண்ணியில் ஊற நியூஸ் பேப்பராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எடுத்துங்க. இன்னும் கொஞ்சம் ஊற ஆட்டோமேட்டிக்காக குண்டு ஊசி எட்டி வந்துடும். அதுவும் தனியாக போடும். தம்பி கை ரொம்ப நடுங்குதே. தண்ணினாலும் நடுக்கும். தண்ணியை கண்டாங்க. அதான் நான் முயற்சியை கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா குண்டு ஊசி உள்ளே போயிடும். அப்புறம் செய்யறதுல என்ன இருக்குது? எடுத்துட்டாரு தம்பி. குச்சி வச்சு இப்படி யாராலதான் எடுக்க முடியாது. இந்த கிட்ட கேள்வி சொன்னது என்ன? குண்டு ஊசியை நீங்கள் தண்ணியில் மிதக்க வைங்கன்னு தான் சொன்னோம். அவங்க திறமையால் கொஞ்சம் எண்ணெயை வச்சு அவர் போட்டார், நின்று போச்சு. நீங்கள் நான் உங்ககிட்ட பேப்பரோட கொடுத்தா ஏதாவது பண்ணுவீங்க.
சாப்பிட்றத தவிர வேற எதையும் பண்ண மாட்டீங்க. யாரு சொல்றா பாரு இத. இவரு அப்படி சாப்பிடவே மாட்டாரு. இப்ப கூட டீ போட்டு ரஸ்கம் முழுங்கிட்டு வருது. அதுக்கப்புறம் அது என்னது கொழுக்கட்டை. மோதம் கொழுக்கட்டை 1க்கு 2 திங்கிறேன். இங்க பாருண்ணே, யார சொல்ற நீனே? உண்மை இதுதானே. எனக்கு எங்கள் வாத்தியார் எனக்கு 4ஆம் வகுப்பு படிக்கும் போது சொல்லி கொடுத்தாரு. இதை வந்து நான் ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு காமெடியாக சொல்லித்தரேன். உண்மையிலே இது ஏன் நிற்கிதுன்றதை மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. 4ஆவது படிக்கையில உடனே நீ நல்லா வரணும்னு சொல்லி கொடுத்தாரு. 4ஆவதுல போர்த்தி இருக்கவன் 4ஆவது. சரி தம்பி, நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சரி, போட்டா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போலாவா? நான் சொன்ன மாதிரி ஒரே மாதிரியா செஞ்சிருக்காரு. பழைய சோறில் நல்ல முறுமுறுன்னு போண்டாவும் தயாராக இருக்குங்க. தேங்காயே இல்லாமல் தேங்காய் சட்னியும் தயாராக இருக்குது. இதை சுவைச்சு பார்க்க போகிறோம். கடவுளின் படைப்பில் இப்படி ஒன்றா உன்னே சொல்லிக்கிறேன் நீ. அதைத்தானே சொல்கிறேன். பஸ்ஸில் 5க்கு மேலே வைக்க மாட்டீங்களா? கிடையாது. இருந்த பழைய சோறு காலின்னு சொல்லிட்டீங்க. இல்லை, உனக்கு கஞ்சிக்காக கொஞ்சம் வச்சுட்டு தான் வந்துருக்கேன். கஞ்சி நல்லா நம்ம சொன்ன மாதிரியே மேலே முறுமுறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் அந்த பச்சை மிளகாய், மல்லியோட மனம், வெங்காயம் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான ஃபீலாக இருக்குங்க. உண்மையிலே அரைச்சிருந்தோம்னா அது மாவு மாதிரி ஆகிருக்கும். நம்ம அப்படியே மசிச்சு போட்டது அந்த சாதம் அந்த சாஃப்ட்னஸோடு சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்குது. 2வது பார்த்தா சட்னி. உண்மையிலே தேங்காய் சட்னி சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் சட்னி செஞ்சோம். இது போண்டா போட்டு முடிக்கிற வரைக்கும் வெளியிலே இருந்துச்சு. அந்த சட்னி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அப்படியே இருக்குது. இதே இந்த வெயிலில் தேங்காய் சட்னி வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்மெல்லு கொடுத்துருக்கும். ஸோ இந்த சட்னி அவ்வளோ டாப்பாக இருக்குது. அதுவும் சின்ன வெங்காயம் மனத்தோடு இருக்குது. சுறுசுறுப்பாக சூப்பராக இருக்குண்ணா. தேங்காய் சட்னிக்கு ஒரு தாலி போட்டாங்க பார்த்தியா, அதனோட மனம் சூப்பராக இருக்குது. பழைய கஞ்சிக்கு நம்ம ஒரு தேங்காய் துவையில் அரைச்சி வச்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் அதே பழைய கஞ்சியை வச்சு ஒரு போண்டாவை ரெடி பண்ணி தேங்காயே இல்லாமல் ஒரு பொட்டுக்கடலை சட்னி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்காய் இல்லைனாலும் அந்த தேங்காய் சட்னி மாதிரி தாங்க இருக்குது. டேஸ்ட்டு சாப்பிடையில அந்த போண்டா வந்து நல்லா மொறுமொறுப்பு தன்மை. நல்லா அன்னை சொன்ன மாதிரி வெளியில் நல்லா முறுமுறுன்னு இருக்குது. கடிச்சு சாப்பிட்டா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. காரம் கரெக்டாக அந்த பச்சை மிளகாய் அந்த சின்னதாக கட் பண்ணி போட்டது காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பராக நல்லா சுவையாக வந்துருக்கு. பழைய சோறு போண்டா வந்து சாப்பிட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா முறுமுறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா இருக்குங்க. பழைய சாப்பாடு யாரும் வேஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைகள் பண்ணி கொடுங்க. இந்த போண்டாவை செஞ்சு வர கெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கூட இது நீங்கள் சாதத்தில் செஞ்சீங்க அப்படின்னு நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சுவையாக இருக்குது, மனமாகவும் இருக்குது. இன்றைக்கி வழக்கம் போல் ஒரு அருமையான சமையல் வச்சு காட்டினால கட்டுறது கையில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதே மாதிரி வித்தியாசமான சமையல்களாக தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையளவு குடும்பம். நன்றி, வணக்கம்.